கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாக இந்த விசுவாச சுகம் என்ற வேத பாட ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சமே விசுவாசம்தான். கிறிஸ்தவத்தை ரெண்டே வாரம், கிருபை, விசுவாசம். இந்த கிருபையும் விசுவாசம் இல்லை என்றால் கிறிஸ்தவமே இல்லை. இந்த ரெண்டுக்குமே ஆதாரம் இயேசு கிறிஸ்து ஒருவரே. எல்லாமே அவர், எல்லாமே கிருபை, எல்லாமே விசுவாசம். ஆகவே மறுபடியும் பிறந்த பிறகு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கற்று தேர வேண்டிய ஒரு சத்தியம் இருக்குமானால் விசுவாசம். ஏன்? கிறிஸ்தவர்களுக்கு தேவன் வைத்த வாழ்கின்ற முறை விசுவாசம். The lifestyle of Christians is by faith only. திரும்பவும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. பிதாவுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு உறவு அல்லது அந்த குடும்பம். பிதா எல்லாருக்கும் மூன்று உலகத்தை என்ன சொல்ற, முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய பிதா, அவருக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவுதான் கிறிஸ்தவம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன். அதாவது நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க 9ஆம் வசனம் சொல்லுவாரு, அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்படின்னு என்ன? கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்து நமக்குள் மறுபடியும் பிறக்கும் பொழுது வருகிறாரே, அதுதான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல. அது மதம் சொல்லும். இந்த உறவுக்கு அடிப்படையே இதுதான். கிறிஸ்து நமக்குள் வருகிறது தான். தேவகுமாரன் நமக்குள் வந்து நம்மை குமாரர்களாக, குமாரத்திகளாக மாற்றுவது, அதன் மூலமாக பிதாவோடு நாம் உறவு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் வேத வசனம் விசுவாச வாழ்க்கை என்று சொல்லுகிறது. அதற்கு மாறாக மற்ற மதங்கள், இன்க்ளூடிங் யூத மதம், என்ன சொன்னது? செட்ஸ் ஆஃப் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அப்படித்தானே? இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது. அதற்குத்தான் அவங்களுக்கு வேதம், அவங்களுடைய வேதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டது நோக்கம், இந்த உறவிலே நம் பிதா யார், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் யார், இதை அறிந்து வாழ்வதற்குத்தான் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இட் இஸ் நாட் அ ரூல் புக், ஆக்சுவலி இட் இஸ் அ பிக்சர் புக். நமக்கு படத்தை காண்பிக்கிறது. பிதா யார்? ஏன் காணக்கூடாதவர். நான் யார்? என் உண்மையான மனிதனை நான் காண முடியாது. அந்த படத்தை எனக்கு காண்பித்து அந்த உறவில் வாழ வைக்கிறது தான் கிறிஸ்தவம். மற்றபடி அது கிறிஸ்தவமே இல்லை. அதனால என்ன சொல்ற, கிறிஸ்துவின் ஆவி உடையவன் கிறிஸ்தவன், ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய உறவே அவர் நமக்குள் வரும் பொழுது இந்த வாழ்க்கையின் ஆரம்பமே அவர் நமக்குள் வரும் பொழுது ஆரம்பிக்கிறது. அததான் யோவான் 1:12 என்ன சொல்றாரு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஆரம்பமே விசுவாசம் தான். இந்த உறவின் ஆரம்பம், இந்த கிறிஸ்தவத்தின் ஆரம்பம் விசுவாசம். அப்படிதானே? யோவான் 1:12 அது ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். விசுவாசம்தான் நமக்கு இந்த உறவை கொடுத்தது, அவருடைய பிள்ளையாகும் பாக்கியத்தை கொடுத்தது. மற்ற எந்த காரியமே இல்லை. அப்ப பாருங்க, திரும்பவும் சொல்லுகிறேன், ஆரம்பம் முதல் முடிவு வரை கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசம்தான். அங்கு கிரியைக்கு இடமே இல்லையே. எல்லா கிரியையும் அவர் செய்து முடித்தேன் என்று சொல்லிவிட்டார். இனி நீங்களும் நானும் செய்யணும்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் மதவாதிகள், மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள், மதவாதிகள் சொல்லுகிற காரியம். பிதாவின் உறவிலே அவர் என்ன சொல்லுகிறார்? நான் எல்லாவற்றையும் செய்து விட்டேன், நீ அதை விசுவாசித்தால் போதும் என்று சொல்லுகிறார். அதனாலதான்
நாம் மறுபடியும் பிறப்பதே இந்த விசுவாசத்தினால் பிறக்கிறோம் என்பதை சொல்லுகிறார். அதை திரும்பவுமாக யோவான் 3:16 இயேசு சொல்லும் பொழுது, நான் ஏன் இதை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால், இந்த விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்றியமையாதது விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்தவும் முடியாது, வாழவும் முடியாது. இது வேதம் தெளிவாய் சொல்லும் சத்தியம். அதனாலதான் சொல்றேன், மறுபடியும் பிறந்த பிறகு கற்று தேர வேண்டிய சத்தியம் ஒன்று இருக்குமானால் அது விசுவாசம். அதனாலதான் பவுலடிகளார் நான் விசுவாசை போதிக்கிற போதகன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த விசுவாசத்தை குறித்து அங்க 1ஆம் அதிகாரத்தில் யோவான்ல சொல்லிட்டு, யோவான் 3ஆம் அதிகாரம் வரும்பொழுது என்ன சொல்லுகிறாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, கொஞ்சம் யோசித்து பாருங்க, சம்திங் அன்இமேஜினபிள். எவனோ, எவ்வளவு மோசமான பாவி, கொலைக்கார பாவி, விபச்சாரம், நம்ம என்னன்னா நமக்கு ரொம்ப ஒஸ்ட் நினைக்கிறோமோ அதானே, அதெல்லாம் யோசித்து பாருங்க. அதற்கு அவங்களையும் சேர்த்துதான் சொல்றாரு ஒரே வார்த்தையில, எவனோ. எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் 1:12 அப்படிதானே, நாட் ஒன் எக்ஸெப்ஷன்ஸ், whoever believes. இங்க என்ன சொல்றாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார். அப்ப பாருங்க, ஒரே கண்டிஷன் தான். நித்திய ஜீவனா என்ன? தேவனுடைய ஜீவனை பெற்ற தேவ பிள்ளையாக உலகத்தில் பரலோக வாழ்க்கை வாழ்வது மாத்திரமல்ல, நித்தியமாக அவரோடு வாழ்கிற அந்த வாழ்வை பற்றி சொல்லுகிறார். அந்த 3:16 அப்ப பாருங்க, எவனா இருந்தாலும் தேவையெல்லாம் விசுவாசம்தான். எப்பேற்பட்ட சூழ்நிலையில், எப்பேற்பட்ட மோசமான பாவியாக இருந்தாலும் தேவையெல்லாம் ஒன்றே ஒன்று என்று சொல்லுகிறார். ஏன் இதை சொல்லுகிறேன்? இந்த விசுவாசம் கிறிஸ்தவத்தில் என்ன பகுதியை வகிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் யோவான் 3:18 பாருங்க, அவங்க என்ன சொல்றாரு பாருங்க. விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான், விசுவாசியாதவன் குமாரனை விசுவாசியாதபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அதை நான் எடுத்தே உங்களுக்கு வாசித்தர்றேன். அது ரொம்ப முக்கியமான காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஒரே காரணம், நான் இயேசுவை விசுவாசித்தேன். அப்படின்னா என்னங்க ஆக்கினை தீர்ப்புனா? தண்டனை தீர்ப்பு. இன்னைக்கு பிசாசும் சபையில மக்களை மிரட்டுவது இந்த தண்டனை தீர்ப்பு என்ற ஒரு பயத்தை கொடுத்து, அந்த மரண பயத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கத்தான் அவர் மரணத்திற்கு உள்ளாகி மரணத்துக்கு அதிகாரியானவனை அழித்தார் என்று அங்க எபிரேயர் 2:14 வாசிக்கிறோம். இங்க 18 என்ன, நான் திரும்பவும் யோவான் 3:18 வாங்க, என்ன சொல்றாரு பாருங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் இராதபடியினாலே ஆக்கினைக்குள் தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று சொல்லுகிறார். ஆனால் விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படான் என்று சொல்லுகிறார். அந்த 16ஆம் வசனத்தை நீங்க எல்லாரும் எடுத்து படித்து பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஒரே காரணம், எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஏன்? ஒரே காரணம், இயேசுவை விசுவாசி. ஏன்? என்னுடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டார் சிலுவையிலே. என் பாவங்கள் எல்லாம் அவர் மேல் தண்டிக்கப்பட்டது. ஆகவே தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா காரணம் என்ன? இயேசுவின் பரிகாரத்தை, இயேசுவை நான் விசுவாசித்த ஒரே காரணம். அதுதான் சொல்றாரு. அதே மாதிரி சாதாரணமா பாரம்பரியம் நமக்கு சொன்னது என்ன? என சின்னவல்ல அப்படிதான் வளர்த்தாங்க. பாவம் செய்தா நரகத்துக்கு போவ, அப்படித்தானே? பாவம் செய்தா ஆண்டவர் உன்னை தண்டிப்பார். ஏன்? இதுதான் அவங்க சொன்னது. அதுலதான் நம்ம வாழ்ந்தோம். அந்த ஒரு பயத்தில் தான் நாம் வாழ்ந்தோம், பாவம் செய்யாமல் வாழணும்.
ஆனா கிறிஸ்தவம் அவ்வாறு போதிக்கவில்லை. அது மதம் போதித்த பாரம்பரியம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாசியாதபடியினால் தண்டனை. விசுவாசிப்பவனுக்கு தண்டனை தீர்ப்பே இல்லை. இது கொஞ்சம் ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தை மாதிரி தெரியலாம். ஆனா விசுவாசத்தை புரிந்து கொண்டவன் எப்படிதான் வாழ்வான்? தான் யார் என்று விசுவாசிக்கிறானோ அப்படிதான் வாழ்வான். எனக்கு தண்டனை இல்லை என்று அவன் பாவத்தில் வாழ மாட்டான், வியாதியில் வாழ மாட்டான், சாபத்தில் சேற்றிலே புரள மாட்டான். ஏன்? தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவான். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல தன்னையும் நான் பரிசுத்தர் என்று அவர் சொல்லுகிறபடினாலே அவ்வாறுதான் அவன் வாழ்வான். அதுதான் அவன் விசுவாசம். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது என்று சொல்வது தேவ ராஜ்யத்தின் மாறாத பிரமாணம். If you believe you are righteous, you will live righteous. If you believe you are sinner in your heart, you will sin only. இது வேதம் சொல்லும். புது ராஜ்யத்துக்கு நாம் மாற்றப்பட்டோமே மறுபிறப்பிலே, இது தேவன் அந்த ராஜ்யத்தின் சட்டமாக கொடுத்திருக்கிறார். எல்லாமே உன் விசுவாசத்தின்படிதான் நடக்கும் என்று. அதனால்தான் இங்க என்ன சொல்றேன், இந்த ஆக்கனை தீர்ப்பை பற்றி சொல்லும் பொழுதும் அந்த விசுவாசத்தை தான் சொல்லுகிறார். பாவமே செய்யாதவன் தன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட்ட அது மாதிரி ஒன்றும் போடவில்லை. இது மனிதர்கள் போதித்தது. திருப்பி 36 வசனத்துக்கு வாங்க, என்ன சொல்றார் பாருங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவன். அத சொல்லிட்டு என்ன சொல்றாரு? உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவன், ஒரே காரணம் விசுவாசம், அவன் ஜீவனை காண்பதே இல்லை. ஜீவன் என்றால் என்னங்க? ஜீவன் மரணம் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட், அப்படிதானே? ஜீவன் தேவன் தருவது, மரணம் பிசாசு தருவது. நன்மை தேவன் தருவது, தீமை பிசாசு. அப்ப என்னங்க? ஜீவன் எல்லாம் நன்மை, அப்படிதானே? மரணம் எல்லாம் தீமை. நான் சரீர மரணத்தை சொல்லவில்லை. வேதத்தின் அர்த்தத்தில் மரணம் என்ன? பாவம், சாபம், வியாதி, குறைவு, குழப்பம், பிசாசின் எல்லா கிரியைகளும் தீமையா இருக்கிறபடியினால் அது இருள் அல்லது மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு எதிராக தேவன் தருகிற நன்மை, ஆசீர்வாதம், அப்படிதானே? பரிபூரண வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை, சுகம், இவையெல்லாம் நன்மையாய் இருக்கிறபடினால் அவை ஜீவன் அல்லது வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் என்ன சொல்ற பாருங்க. குமாரனை விசுவாசியாதவனோ, விசுவாசிக்கிறவனுக்கு தேவனுடைய ஜீவன், தேவ வாழ்க்கை. தேவ வாழ்க்கை நன்மையான வாழ்க்கை தான், அங்க தீமையே இருக்க முடியாது. அதே இது விசுவாசியாதவனோ இந்த ஜீவனை காண்பதே இல்லை என்று சொல்லுகிறார். தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். தேவ கோபத்திற்கு ஒரே ஒரு காரணம் தான். இது தவறா நீங்க புரிந்து கொள்ளக்கூடாது. இது தேவன் இயேசுவானவர் சொன்ன வார்த்தைகள். என்ன? தேவ கோபத்திற்கு ஒரே காரணம் அவிசுவாசம். அவிசுவாசம். இன்னைக்கு அடிக்கடி சொல்லுவாங்க பெரிய பெரிய போதகர்கள், ஊழியர்களாம், பாவம் பெருகிடுச்சு, தேவ கோபம் பற்றி எரிய போகுதுன்னு மிரட்டுவாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? இனி நான் கோபம் கொள்ளுவதில்லை என்ற நித்திய சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன் என்று ஏசாயா 54:10 இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி சொல்லுகிறார். அவர் கோபம் கொள்ளுவதில்லை. இயேசுவானவர் வரும் பொழுது என்ன சொன்னாங்க? மனிதர் மேல் பிரியம் உண்டாக போகிறது, இனி கோபம் இல்லை. விசுவாசிக்கிறவர்கள் மேல் பிரியம் உண்டாக போகிறது, அப்படிதானே? பிரியம், பிரியம், சமாதானம். அததான் அவங்க அங்க சொன்னதை பார்க்கிறோம். அதே விசுவாசத்தை குறித்து யோவான் அப்போஸ்தலன் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு வாங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க. என் வசனங்களை கேட்டு
என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன். விசுவாசம் என்பது எப்பொழுதுமே வேத வசனத்தை சார்ந்து, இயேசுவை, பிதாவை, அவர் செய்த கிரியைகள், அவர் நமக்கு கொடுத்த காரியங்கள் எல்லாம் விசுவாசிப்பது ஒரே ஒரு காரணம். தேவ வார்த்தை, தேவனை பற்றிய அறிவும் இந்த வார்த்தையினால், நம்மை பற்றிய அறிவும் இந்த வார்த்தையினால், நமக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் அறிகிறதும் இந்த வார்த்தையினால். அதனால்தான் சொல்றாரு, என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்புகிறவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் திரும்பவும் என்ன சொல்றாரு பாருங்க, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படான். ஆனா சபையில பிரதானமா போதிக்கிறது என்ன? இன்று ஆண்டவர் வருகை இருக்குமானால், அப்படியே ஒரு பயம். எனக்கெல்லாம் அப்படிதாங்க சின்ன வயசுல விபிஎஸ் அட்டன் பண்ண காலத்துல இருந்து எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர், மேபி ஐ எம் ஸ்டார்டட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட், அந்த காலத்துல இருந்து இந்த ஒரு காரியத்தை சொல்லி 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 ஒரு பயத்தை தான் கொடுத்தாங்க. பூரண அன்பு, அப்படிதானே? ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரே, அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆனா இவங்க அன்பை சொல்லல, தண்டனைய சொன்னாங்க. இதுதான் சபை பண்ணின பெரிய, ஏன் அன்பினால் வருகிற விசுவாசத்தை சொல்ல தவறிட்டாங்க. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நித்திய ஜீவன் உண்டு, ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருப்பான். திரும்பவும் சொல்றாருங்க, அவன் மரணத்தின் எல்லையை விட்டு ஜீவனின் எல்லைக்கு மாற்றப்பட்டு விட்டான். இந்த எல்லையில் இருந்து அந்த எல்லைக்கு இனி போகவே முடியாது. ஏன்? அவன் செய்வதெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறான். ஒருவேளை அவன் மறுதளித்தானா, இயேசுவையும் அவருடைய பரிகாரத்தையும் மறுதளித்தானா, அவன் இழந்து போகலாம். மறுதளித்து போனவர்கள். மற்றபடி அவன் செய்கிற தவறோ பிழையோ பாவமோ அவனை இருளின் எல்லைக்கு கொண்டு போகவே முடியாது, தண்டனைக்கு கொண்டு போகவே முடியாது. அப்படின்னா என்ன? யுவர் ரட்சிப்பு, அப்படிதானே? என்னுடைய ரட்சிப்பு, உங்களுடைய ரட்சிப்பு நித்தியமானது. ஏன்? நமக்காக செலுத்தப்பட்ட பரிகாரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அது நித்திய ரத்தம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நித்திய பரிகாரம், நித்திய பிரதான ஆசாரியர், அப்படிதானே? ஆகவே நாம் ஒரே முறை எக்காலத்துக்கும் அந்த பரிகாரம் செலுத்தப்பட்டபடியால் ஒரே முறை எக்காலத்துக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று முற்றும் முடிய என்று எபிரேயர் 7:25 சொல்லுவதை நாம் பார்க்கலாம். எதற்கு நான் அதை சொல்ல வருகிறேன்? விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டும். விசுவாசிக்கிறவன் என்ன சொல்றாரு? ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படான், அவன் மரணத்தின் எல்லையில் இனி இருக்க மாட்டான். கொலைசை நிருபத்திலையும் சொல்றாரு, ஒண்ணு பண்ணல, அப்படிதானே? இருளின் அதிகாரத்தில் இருந்து அன்பின் ராஜ்யத்திற்கு நம்மை மாற்றி விட்டார், அப்படிதானே? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்திற்கு நம்மை மாற்றி விட்டார். அததான் இங்க சொல்றார். வேறு விதமா மரணத்தின் எல்லையில் இல்ல. மரணத்தின் எல்லையில என்னென்னலாம் இருக்கும்? இது நல்லா நம்ம இருதயத்துல போட வேண்டிய சத்தியம். அதனாலதான் நான் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை சொல்லும் பொழுதும் சுகமாக வாழ்வதற்கு நாம் இருக்கும் எல்லையே ஜீவனின் எல்லை, மரணத்தின் எல்லை. அப்ப மரணத்தின் எல்லையில என்னென்னலாம் இருக்கு? பாவம் இருக்கு, சாபம் இருக்கு, வியாதி இருக்கு, குறைவு இருக்கு, குழப்பம் இருக்கு, அப்படித்தானே? பிசாசின் கிரியையில் எல்லாம் இருக்கும் இடம் மரணம். ஜீவனின் எல்லை என்னங்க? தேவனுடைய நன்மையானதெல்லாம் இருக்கும் இடம், தேவனுக்கு சொந்தமான எல்லா நன்மையும் இருக்கும் இடம், ஜீவனுள்ள இடம். அந்த இடத்துல நம்ம இருக்கோம். தீமை நம்மை தொட முடியுமா? அழகா சொல்றாரு, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளின்னு சொல்லிட்டு இருளானது அதை மேற்கொள்ளவில்லை, அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த ஜீவ ஒளியை அடைந்தவனை, ஜீவ ஒளியை அடைந்தவனை இருளான தீமைகளோ பாவமோ வியாதியோ மேற்கொள்ள முடியாது. இப்ப நம்முடைய டாபிக் வியாதி சுகம். அப்ப என்ன அர்த்தம்? நான் இருக்கும் எல்லை
வியாதியின் எல்லை இல்ல, மரணத்தின் எல்லையிலிருந்து ஜீவனுடைய எல்லைக்கு என்னை மாற்றிவிட்டேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வியாதியின் ஆளுகையிலிருந்து சுகத்தின் ஆளுகைக்கு மாற்றிவிட்டார். நான் சுகமாகத்தான் வாழ முடியும். ஏன்னா இந்த எல்லையில் வியாதியே இல்லை. அதனாலதான் சொல்றாங்க ஏசாயா 33:24 நகரவாசிகள் வியாதி படுகிறேன் என்று சொல்லுவதில்லை, வியாதியா இருக்கிறேன் என்று சொல்லுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும். பாவத்தின் சம்பளமாகிய மரணம் தான் வியாதி. ஆனால் அந்த பாவமே நீக்கப்பட்டு விட்டது, தண்டனைக்கு காரணம். இப்போ விசுவாசிக்கிற ஒரு காரணத்தினால அந்த காரணகர்த்தா பாவம் முழுவதுமாய் நீக்கப்பட்டு விட்டது. நாம் இருப்பது பாவத்தின் எல்லையில் அல்ல, அது இருளின் எல்லை, மரணத்தின் எல்லை. பாவம் என்பது நாம் இருக்கிற எல்லை. மறுபடியும் பிறந்த நாளிலே தேவர் ராஜ்யத்துக்குள் நாம் வந்தபடியினால் ஜீவனின் எல்லை, வெளிச்சத்தின் எல்லை, சுகத்தின் எல்லையில் நாம் இருக்கிறோம். எப்பொழுதுமே அந்த நினைவோடு இருக்க வேண்டும். என்னை வியாதி மேற்கொள்ளவே முடியாது. Darkness cannot comprehend light. வெளிச்சம் வந்தா இருள் நீங்கி ஆக வேண்டும். நான் வெளிச்சமாய் இருக்கிறேன். ஏன்? என்னை அந்த எல்லைக்கு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு என்னை தகுதிப்படுத்தி மாற்றிவிட்டார். இருளின் எல்லையில் நான் இல்லை. சாதாரண வார்த்தையில சொன்னா, வியாதியின் எல்லையில் இருந்து எடுத்து வியாதி இல்லாத சுகத்தின் எல்லைக்கு என்னை மாற்றிவிட்டார். அந்த ராஜ்யத்தில் கிரியை செய்கிற பிரமாணம் பழைய ராஜ்யத்தினால பாவத்தினால் வந்த விளைவாகிய மரணமாகிய வியாதி கிரியை செய்தது. இந்த ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவின் நீதியை நான் விசுவாசித்து பெற்றுக்கொண்டபடியால் என்னது கிருபை, அப்படிதானே? அது என்ன சொல்லுகிறது? ஆவியின் ஜீவனின் பிரமாணம் கிரியை செய்கிறது. அப்படின்னா ஜீவன் என்றால் நன்மை, 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 சுகம், சுகம், சுகம். இங்கு கிரியை செய்யும் பிரமாணமும் சுகத்தை கொடுக்கும் பிரமாணம் தான். பாவம் சம்பளம் பிரமாணம் அந்த எல்லையில் நாம் இல்லவே இல்லை. அதுதான் ரோமர் 8:2 தெளிவாய் சொல்லுகிறார். பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் இருந்து ஆவியின் ஜீவனின் பிரமாணம் என்னையும் உங்களையும் விடுதலை ஆக்கிற்று. இனி ஆக்கப் போவதில்லை. ஆல்ரெடி we are delivered from the power of sin and sickness, because we are living in a territory where a different law, the law of spirit of life, health is operating. அதில் நாம் வாழுகிறோம். அததான் அவர் சொல்றாரு, ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட மாட்டான் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஒரு சின்ன எவனோ என்று சொல்லுகிறார், யாரா இருந்தாலும் என்று சொல்லுகிறார். அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை என்று சொல்லுகிறார். வேதம் அதை தெளிவாய் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். நீங்க தொடர்ந்து பாருங்க, 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 40 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, எவனோ, no other condition, only condition faith. மீதி எல்லாம் மனுஷன் ஆட் பண்ணது. அவன் நித்திய ஜீவனை அடைவதும் கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவதும் என்னுடைய பிதாவின் சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, நம்முடைய ஆரம்பமே விசுவாசம்தான். அந்த விசுவாசத்தினால் பெற்றதை நம்முடைய பாவத்தால இழக்கவே முடியாது. அவிசுவாசத்தினாலதான் இழக்க முடியும். அவரை விசுவாசியாத ஒரே காரணம் என்ன சொல்ற. அதனாலதான் 38 கேட்கிறாங்க, நாங்க தேவனுக்கேற்ற கிரியை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 39 29 வாங்க. சித்தத்துக்கு இல்ல, கிரியை 29 28 கேட்கிறாங்க, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. இன்னைக்கு நம்ம சபையில என்ன போதிப்பாங்க? ஒழுங்கா ஆராதனைக்கு வந்திருப்பான்,
டைமுக்கு வந்திருப்பான். நல்லா வேதத்தை இவ்வளவு நேரம் படி, இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணு, சபையின் ஊழியங்கள் எல்லாம் பங்கு பெறு, சபையின் எல்லா ஒழுங்கிலும் கடைபிடி, தசமபாகம் காணிக்க கொடு, தப்பு தண்டா பண்ணாம வாழும். அதுதான் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவருக்கு பிரதியுத்தரமாக, அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட, பரலோகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு கிரியை விசுவாசத்தினால் வருகிற கிரியை என்று சொல்லுகிறார். ஜெபித்தாலும் சரி, ஆராதனைக்கு சென்றாலும் சரி, ஆராதனை ஒழுங்குகளில் பங்கு பெற்றாலும் சரி, ஆராதித்தாலும் சரி, வேதத்தை வாசித்தாலும் சரி, உதவி செய்தாலும், காணிக்கைகள் கொடுத்தாலும், ஊழியம் செய்தாலும், விசுவாசத்தினால் செய்கிறது மாத்திரம்தான் அங்கீகரிக்கப்படும். அதனாலதான் ரோமர் 14:29 என்ன சொல்றாரு பவுலடிகளார், விசுவாசம் இல்லாமல் வருகிறது யாவுமே பாவம்ன்றாரு. நீ சாப்பிடுறது கூட விசுவாசம் சாப்பிடணும்ன்றாரு. அங்க அப்படித்தானே சொல்றாரு. நீ விசுவாசம் இல்லாம சாப்பிட்டீங்கன்னா அது பாவம் பண்றாரு. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோட அதை நம்ம ஆசீர்வாதத்தை சொல்லி தீமோத்தேயு சொல்றாருல்ல, தீமோத்தேயு பவுல் சொல்றாருல்ல, ஜெபத்தினாலும் நம்ம ஆசீர்வதிக்கும் போது அது ஒரு கேடு நமக்கு இல்லைன்றாரு. அங்க ஏன் அங்க விசுவாசம், அது விசுவாசத்தோடு நான் ஆசீர்வதித்துட்டேன், அது எவ்வளவு மோசமா இருந்தாலும் என்னை தொடவே முடியாது. அததான் அங்க அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதே 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான்ல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 38ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. விசுவாசிக்கிறவன் எவனோ, நான் அதுக்குதான் திரும்ப திரும்ப வருகிறேன். நோ அதர் கண்டிஷன். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அது என்னங்க அது? ஆண்டவர் அங்க 4ஆம் அதிகாரத்திலே சொல்றாருல்ல, அந்த ஜீவ தண்ணீரை தான் சமாரிய ஸ்திரிக்கு சொன்னார்ல, அந்த ஜீவ தண்ணீரை சொல்லுகிறார். இந்த ஜீவ தண்ணீர் போகும் இடமெல்லாம் சுகம். அப்போ அந்த சுகம் என்ற ஜீவ தண்ணீர் எனக்கு, அதுதான் அங்க எசேக்கியேல்ல சொல்றாரு, அந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ளேயே இருக்கிறது. எப்படிங்க அப்ப உலகத்துல வாழ்ற வரைக்கும் வியாதியில தான் வாழ்வான்னு சொல்லுவாங்க, பரலோகம் போனாதான் வியாதி இல்லைன்னு? ஐயா, அந்த சுகத்தையே உள்ளே வைத்திருப்பவன் நீங்களும் நாங்களும். இங்க இருந்துதான் மற்ற உலக மக்களுக்கு இந்த சுகத்தை கடத்துபவர்கள். இதற்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்று, விசுவாசம். அதனாலதான் சொல்றாரு, எவன் விசுவாசித்தாலும் எனக்குள்ளிருந்து பாய்கிற ஜீவ நதி. ஜீவ நதினா ஏற்கனவே என்ன சொன்ன, நன்மைகளை கொடுக்கிற நதி, சுகத்தை, பரிசுத்தத்தை, அப்படிதானே, விருத்தியை, ஆசீர்வாதம், தேவனுக்குரிய, அதுதான் ஜீவ தண்ணீர் உள்ள நதி. இது மரணத்தின் நதி அல்ல, இது ஜீவ நதி. ஏன்? இந்த நதியில அவரே வாசம் பண்ணுகிறார், அவரே சகாயம் பண்ணுகிறார், அப்படிதானே? இது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் பட்டு பிழைக்கும் என்று தீர்க்கதரிசி எசேக்கியேல் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதனால நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எவனோ, வேற கண்டிஷனே சொல்லல, நான் அதுக்கு தான் இதை சொல்றேன். இன்சிடென்ட்லி கூட அதையும் சேர்த்து சொல்றேன். நன்றாக மனதில், எவனோ, எவனா இருந்தாலும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால நீங்க வியாதி இல்லாம, நான் வியாதி இல்லாம, பரிபூர்ண சுகத்தோடு பரலோக வாழ்க்கையை பூமியில் வாழ முடியும். இது வேதம் சொல்லும் சத்தியம். இது ஒருபோதும் தவறாததாய் இருக்கிறது. அததான் அவர் அங்க 7ஆம் அதிகாரத்துல சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப தொடர்ந்து வாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 10ஆம் அதிகாரத்தில் அந்த விசுவாசத்தை குறித்த ஒரு காரியம், விசுவாசம் என்று போடவில்லை, ஆனால் சொல்லுவதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் 35, வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாது இருக்கிறது. அப்போ வேத வசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர் யார்? விசுவாசிக்கிறவன் வேத வசனத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். இல்ல, வேத வசனத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் அதை விசுவாசிக்கிறான்.
வேதவசனம் இருதயத்துல இல்லைன்னா விசுவாசிக்க முடியாது. விசுவாசத்துக்கு ஆதாரமே வேதவசனம் இருதயத்துல வரனால இருதய விசுவாசமாக நம்முடைய வாய்ப்பேச்சாக செயலாக அது வெளிப்படுகிறது. இருதயத்தில் இந்த சுகத்தின் இந்த வார்த்தைகள் எல்லாம் இருதயத்துக்குள்ள இருந்தா அது சுகத்தின் விசுவாசமாக என் வாழ்க்கையில் வெளிப்படும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அதுதான் அவர் என்ன சொல்றாரு, அப்போ பாருங்க, விசுவாசம் நம்மை தேவர்களாக, அது முந்தின வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, 34 மாத்திரம் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? சங்கீதம் 82:6 கோட் பண்றாரு. அப்போ தேவர்கள் என்று தேவன் நம்மை அழைக்க காரணம் விசுவாசம். ஏன்? வேதவசனத்தை இருதயத்தில் பெற்றவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறார். தேவகுமாரர் என்று சொல்லுவதும் தேவர்கள் என்று சொல்லுவதும் ஒன்று. ஆகவே அதை சொல்லுகிறார். நாம் எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள்? தேவ ஜாதி, தேவ சாயல், தேவ ரூபம், எல்லாமே ஒரே ஒரு காரணம். எவனா இருந்தாலும் அவருடைய வார்த்தையை வார்த்தையின் மூலமாக அவரை விசுவாசித்த ஒரே காரணத்தினாலே இந்த இருதயத்தில் விசுவாசம் வந்தபடியினால் நாம் தேவர்களாக வாழ்கிறோம் என்று சொல்லுகிறார். இதைதான் ரொம்ப தெளிவா அவர் சொல்லுகிறார். தேவன் என்றால் யார்? ஆல் பொட்டன்ட் சாவரின் காட், சர்வ வல்லமையுள்ள, சர்வத்தையும் செய்து ஆளுகை செய்கிற தேவன். இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எஸ், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் சர்வத்தையும் செய்ய வல்லவர். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? சர்வத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இது ஒரு பாகம்தான். காயினுடைய அர்த்த பாகம் என்ன சொல்லுகிறது? நீ விசுவாசித்தால்தான் அவர் உன் வாழ்விலே அவர் செய்ததை நீ அனுபவிக்க முடியும். அவர் செய்தது கிருபை, அதை நாம் அனுபவிப்பது விசுவாசம். இன்னைக்கு அதான், எது நடக்குமோ அது நடக்கும். ஹிந்துயிசம் சபையில வந்துருச்சு. அவர் சித்தம் பிரதர். எது? வியாதி வந்துட்டா அவன் சித்தமா? முட்டாள்தனம். வேற வார்த்தை எனக்கு வரல. என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க அது தவறான வார்த்தைன்னு. ஆனா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. எது நடக்குமோ அது நடக்கும் என்பது உலக மார்க்கங்களின் போதனை. உலக மார்க்கங்களின் வசனத்தை எடுத்து ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ விரும்பினபடி என்ன சொல்றாங்க? யோவான் 15:28 கானானிய ஸ்திரியை பார்த்து, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடி உனக்கு. நான் விரும்பினபடின்னு சொல்லலங்க அவரு. நான் விரும்பினபடின்னு அவர் சொல்லலங்க. நீ ஏன்? விசுவாசம். விசுவாசம் விரும்பினதை செய்ய வைத்தது. யாரு? நீங்களும் நானும். அங்க தேவன் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை. ஆனால் மனிதன் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதேதான் பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு என்ன சொன்னார்? மத்தேயு 9:22 உன் விசுவாசம். ஐயா, என்னுடைய வல்லமை அல்ல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான். விசுவாசிக்கிறவன் எவனா இருந்தாலும் அவனுடைய விருப்பம் நிறைவேறும். அவன் சுகத்தை பெற்று அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ போல சுகம். அதான் சொல்லுவான், விசுவாசம் உன்னை சுகமாக்கினது, ரட்சித்தது, உன்னை பூரணமாக்கினது என்று சொல்லுகிறார். ஒரே கண்டிஷன் விசுவாசம் தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அததான் இங்க அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த விசுவாசம் தான். யார் வியாதி இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா, யார் பாவம் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியும்? தேவன் ஒருவரே. அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வருகிறது இந்த விசுவாசம். விசுவாசம் நம்மை தேவர்களாக்குகிறது என்று இங்கு சொல்லுகிறார். எப்படி? அவருடைய வசனத்தின் மூலமாக அவரை விசுவாசிக்கும் பொழுது தேவ சாயலிலே, தேவ ரூபத்திலே நாம் திரும்பவுமாக புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவ பிள்ளைகள். ஆக்கினை தீர்ப்பே இல்லை, தண்டனை தீர்ப்பே இல்லை.
அப்படின்னா என்ன? வியாதியே இல்லை, சுகம் சுகம் சுகம். அந்த ஜீவனில் நாம் இருக்கிறோம். ஐயா, வியாதியின் எல்லையில் நாம இல்ல. இப்போ தண்ணிக்குள்ள இருந்தாதானே நீங்க மூழ்க முடியும். நீங்க தண்ணிக்குள்ள இல்லையே. வியாதிக்குள்ள இருந்தா, அந்த எல்லையில் இருந்தா வியாதியில மூழ்க முடியும். நீங்கள் இருக்கும் எல்லை ஜீவனின் எல்லை, தேவனின் எல்லை, ஒளியின் எல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, இருளானது அதை மேற்கொள்ளாது, வியாதியானது அதை அங்கே இல்லையே. நாம் இருக்கும் இடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க என்ன சொல்றாரு? தேவர்கள் என்று சொல்லுகிறார். இது கொஞ்சம் ஆழமா புரிய வேண்டிய காரியம். அப்படின்னா என்னன்னா, அவருக்கு ஈக்குவல் இல்லைங்க. அவரை விட சற்று சிறிதாக தான் நம்ம புது சிருஷ்டியாக சிருஷ்டித்தாரு. அங்க எபிரேய ஆக்கியன் 2ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லுறார் நம்மை பற்றி சொல்லும் பொழுது. அதை தான் சங்கீதக்காரன் 8:6 சொல்லுவதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க பாருங்க என்ன சொல்றாரு? நாம் எப்படி தேவர்களாய் இருக்கிறோம் என்பதை சொல்லுவதை நாம் அறிய வேண்டும். எப்படி தேவன்? தேவன் என்பவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அப்படித்தானே? வேதம் அப்படித்தானே சொல்றது. ஆதியாகமம் 8:14 சொல்றாரு. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ சந்தேகப்படாதன்றார். அதேதான் இங்க நம்ம வேதத்தில் முழுவதுமாக நம்ம பார்க்கிறோம். அவர் செய்ய வல்லவர் என்று. அப்படித்தானே? லூக்கா 17ஆம் அதிகாரத்துல நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும் ஒருத்தன் கேட்கிறான். ஆண்டவர் சொன்னதான் ஓடிடுறான். பணத்தை வித்து நல்லா முடியாதுறான பண ஆசையில. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பணக்காரன் தேவராஜ்யத்துல முடியாது. ஏன்? அவன் விசுவாசம் எல்லாம் பணத்து மேல இருக்கு. ஆனால அவன் விசுவாசிக்க முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லும் பொழுது, ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைந்தாலும் இவனுங்க போறது முடியாத காரியம். அவன் விசுவாசம் சரியான இடத்துல இல்லைன்றார். அப்ப யார்தான் ரட்சிக்கப்பட முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, மனிதரால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, வேதம் முழுவதுமாக நாம் பார்க்கலாம். தேவனால் எல்லாம் கூடும். அவருக்கு ஈக்குவல் இல்லவே இல்லை. அவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று சொல்லுகிறது. எல்லா மதங்களும் அதை ஏற்றுக்கொள்ளும். இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இங்க அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. மனிதனை பற்றி சொல்லும் பொழுது மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. அங்க ஒரு மகன் தன்னுடைய குமாரனுக்காக ஏதாவது உம்மால செய்யக்கூடுமானால் நீங்க செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறான். அப்ப 23ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, எது நம்மை தேவனாக வாழ வைக்கிறது? விசுவாசம். அதனாலதான் என்ன சொல்றாரு? வேத வசனத்தை பெற்றவர்கள், விசுவாசிப்பவர்கள் தேவர்கள் என்று உங்கள் வேதம் சொல்லி இருக்கிறது என்று சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கையிலும் பாத்தீங்கன்னா, நீங்க எபிரேயர் 11 ஃபுல்லா பாருங்க. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே எல்லாமே வாழ்ந்தது எதனாலதான்? விசுவாசத்தினாலதான். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து நற்சாட்சி பெற்று அரும்பெரும் காரியங்களை செய்தார்கள் என்று அங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது. அப்போ தேவன் எதிர்பார்க்கிற தேவரக வாழ்க்கை அது விசுவாச வாழ்க்கை. அதற்கு அவருடைய விசுவாசமே நமக்கு கொடுத்து இருக்கிறார். எப்படி சொல்றீங்க? வேதவசனம் என்ன? வேதவசனம் தேவனுடைய வெளிப்பாட்டு அறிவு. அதுதான் தேவனுடைய விசுவாசம். இட்ஸ் காட்ஸ் ரியாலிட்டி. வேதவசனம் தேவனுடைய உண்மை. நான் ஐம்புலன் உணர்வினால் வாழ்கிறபடியினால அந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த வேத வசனத்தில் அதை எழுதி எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் உண்மை. மனித உண்மையை விட தேவ உண்மை மேலானது. மனித உண்மை ஐம்புலன் அறிவை சார்ந்தது. அவன் காண்பது கேட்பது இதன் மூலமாய் வருகிற அறிவு. ஆனால் தேவனுடைய உண்மை என்ன? இது omniscient God, சகலவற்றையும் அறிந்தவர். ஆகவே ஆவி மண்டலத்திலும் வரப்போகிற காரியங்களையும் பழைய எல்லாவற்றையும் அறிந்தவர் சொல்லுகிறார். அதுதான் என்ன உண்மை? அவரே சத்தியம், அது சத்தியம், அது சத்தியம். அதனால்தான் ரோமர் 3:4 என்ன சொல்லுகிறார்? தேவன் ஒருவரே எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆகவே அவர் சொல்லுவது சத்தியம். இந்த ஐம்புலன் அறிவினால் அறிகிற மனிதன் குறைந்த அறிவுள்ளவன்.
அதான் சொல்றாரு, அவன் பொய்யன் என்றே சுய அதற்கு விரோதமாக இவன் நிதானிக்கிறபடினால் அது பொய் என்று சொல்லுகிறார். அதனாலதான் திரும்ப திரும்ப விசுவாச வாழ்க்கைக்கு நாம் சொல்லுவது என்ன? தேவன் சொல்லிவிட்டால் சகலவற்றையும் அறிந்த தேவன், அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆவி மண்டலத்தில் இருந்தாலும் சரி, எந்த மண்டலத்தில் இருந்தாலும் அவர் கண்களுக்கு தெளிவாய் தெரியும். சகலவற்றையும் அறிந்தவர். அவர் சொன்னா சொன்னதுதான். That is final. அந்த அறிவுக்கு மேலான அறிவு உலகத்தில் எங்குமே இருக்க முடியாது. விசுவாசம் என்பது தேவனுடைய வெளிப்பாட்டு அறிவு. அது தேவ வார்த்தை. அந்த வார்த்தை இருதயத்துக்குள் வருவதுதான் தேவ விசுவாசம். இருதயத்தில் வார்த்தை இல்லை, தேவ வார்த்தை இல்லை என்றால் தேவ விசுவாசம் இல்லை. அதனாலதான் சொல்றாரு, வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்கள் விசுவாசிகள், அவர்கள் தேவர்கள். விசுவாசிக்கு என்ன பேர் ஆண்டவர் சொல்றாரு? நான் சொல்லலங்க, தேவர்கள். ஏன்? அவர்கள் தேவனாக பூமியிலே ஆளுகை செய்து வாழ்வார்கள். இந்த பூமியின் தேவர்கள். அப்படித்தானே ஆதாமை சிருஷ்டித்தாரு. இதுக்கு தேவையெல்லாம் அவருடைய வார்த்தையை இதயத்துல காத்து கொள்வது மாத்திரம்தான். வார்த்தையினால் நிரம்பின இருதயம். அதுதான் சொல்ற, தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் அவர்களால் செய்யக்கூடாதது என்று ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். எங்க? மத்தேயு 17:20 சொல்றாரு. அப்படிதானே? கூடாதது என்று விசுவாசிக்கிறவனுக்கு கூடாதது என்று ஒன்றுமில்லை என்று. there is nothing impossible for those who believe. யாரு? வேத வசனத்தை இருதயத்தில் பெற்றவன். இங்க மார்க் 9:23 என்ன சொல்றாரு? all things are possible for those who believe. யார் அவன்? வேத வசனத்தை இருதயத்தில் பெற்றவன். அது எப்பவுமே மனதில் சேர்த்தே தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். விசுவாசம் என்பது என்ன? நான் சரீர மண்டலத்தில் காணும் முன்பாக இந்த வசனம் என் இருதயத்தில் இருக்கிறபடினால் எனக்கு கொடுக்கிற வெளிப்பாட்டு அறிவினால் வருகிற உறுதி, நிச்சயம். வேற ஒண்ணு இல்ல. அதான் வெரி சிம்பிள். இது எப்பொழுதுமே விசுவாசம் என்று வருகிற இடத்தில் அதை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க. ஏன் தேவன் என்று சொல்லுகிறார்? இந்த வசனத்தை பெற்றவர்கள் விசுவாசத்தில் வாழ்பவர்கள். அவர்களுக்கு முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. ஆனா வேதம் மற்ற இடங்கள் சொல்லுது, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. லூக்கா 1:37 பார்க்கிறோம் மரியாதை தேவதூதன் சொல்லுவது. இங்க என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவன். ஏன்? தேவனுடைய வார்த்தையை பெற்றபடியினால் அவன் விசுவாசிக்கிறான். அவனால் கூடாதது என்று ஒன்றுமில்லை. அததான் சொல்றார். அப்ப என்னங்க? நாம் தேவர்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமா சொல்றாரு? ஒண்ணு கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார், எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். இது ரெண்டுமே தேவனை குறித்து சொல்லுகிற தேவ ஸ்பாவம். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. நீ சொன்னா சொன்னபடி ஆகும் என்று சொல்லுகிறார். மார்க் 11:23 பாத்தீங்கன்னா, நீ மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ, சமுத்திரம் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் தான் சொன்னபடியே விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். யாரு? விசுவாசித்து பேசுபவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். தேவன் என்னப்பட்டவர் யார்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9 பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் அதை நாம் பார்க்கிறோம். ஒரு வசனம் அல்ல. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சொன்னால் நடக்கணும். அது தேவ ஸ்பாவம், தேவனுடைய நேச்சர், தேவனுடைய எபிலிட்டி. இங்க என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தினா நீ தேவனாக வாழ்வாய் என்று சொல்லுகிறார். மனுஷனா வாழ மாட்டீங்க. அதனாலதான் 1 கொரிந்தியர் 3:3 என்ன சொல்றாரு? வெறும் மனுஷ மார்க்கமாய் நீங்க நடக்கிறீங்களே, நீங்க தேவர்களாக தானே வாழணும். அதனாலதான் சங்கீதம் 82 அவர்கள் பிரபுக்களை போல சாதாரண மனிதர்களை போல வாழ்ந்து மரிக்கிறாங்க. அவர்கள் வாழ வேண்டியவர்கள், ஜீவனில் வாழ வேண்டியவர்கள், மரணத்தில் வியாதியில் வாழ வேண்டியவர்கள் அல்ல. சாதாரண மனிதர்கள். தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள், தேவ விசுவாசத்தை பெற்றவர்கள், தேவ வெளிப்பாட்டை பெற்றவர்கள், தேவனுடைய வெளிப்பாட்டு அறிவை பெற்றவர்கள். அந்த நிச்சயம், உறுதி அவர்களை தேவர்களாக வாழ வைக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, தேவனால் அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இங்க மனிதன் சொன்ன கட்டளையிட நிற்கின்றார்.
அததான் அங்க லூக்கா 17:6 பாருங்க என்ன சொல்றாரு. காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கி சமுத்து தள்ளுண்டு போவா என்று சொல்ல அது உனக்கு கீழ்ப்படியும். ஐயா, மரம் அவருடைய சிருஷ்டி ஒவ்வொன்றும் உன் வார்த்தைக்கு கீழ்ப்படி. யாருடைய வார்த்தைக்கு? தேவ வார்த்தைக்கு. அவர் உண்டாக கடவது என்றால் உண்டானது. அவர் சொன்னார், அது வந்தது. அதை நம்ம பார்க்கிறோம். God said it was so. அது அப்படியே ஆயிற்று. அந்த இடத்துக்கு மனிதனை கொண்டு வருவது இருதயத்தில் அவருடைய வார்த்தையை பெற்றதினால் வந்த விசுவாசம் என்று சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசம் நம்மை தேவன் ஏன் விசுவாசம் முக்கியம் என்று உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். விசுவாசம்தான் நம்மை தேவ பிள்ளையாக்கினது. விசுவாசம்தான் நமக்கு நித்திய ஜீவன். டெம்பரரி ஜீவன் இல்லைங்க, நித்திய ஜீவன், தேவ ஜீவன். நித்தியமாக தேவனாக வாழ்கிற அந்த நேச்சர் பாவம் எபிலிட்டியை நாம் பெற்றோம். எல்லாம் வசனத்தை சார்ந்து விசுவாசிக்கிறபடியால் ஆக்கனை தீர்ப்பு இல்லை, தண்டனை தீர்ப்பு இல்லை, நரகம் இல்லை. தெளிவாக சொல்ல வேண்டுமானால் கோபாக்கினை இல்லை. எல்லாமே என்ன சொன்னாரு? எவனோ விசுவாசிக்கிறன் எவனோ அவனுக்கு இல்லை என்று சொல்லுகிறார். விசுவாசியாதவனுக்கு என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவன் ஜீவனின் எல்லையில் இருக்கிறான், விசுவாசியாதவன் இருளின் எல்லையில் இருக்கிறான். வியாதியின் எல்லையில், சுகத்தின் எல்லையில். புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் தான் இந்த ஜீவன் இருக்கிறபடியால் இந்த ஜீவன் புறப்பட்டு ஓடும். தனக்கு மாத்திரம் இல்லைங்க, அவன் இருதயத்திலிருந்து அவன் சரீரத்துக்கு போகும், சுகத்தை கொடுக்கும், மற்றவர்களுக்கும் பாயும். அததான் அங்க அவர் சொல்லுவதை பார்த்தோம். இங்க என்ன சொல்லுகிறார்? 10ஆம் அதிகாரம் வரும் பொழுது விசுவாசிக்கிறவர்கள் தேவர்களாக வாழுவார் என்று சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவர்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். தேவ ஜீவனை அவர் நமக்கு கொடுத்தது. நித்திய ஜீவன் என்றால் தேவனுடைய ஜீவன். தேவர்களாக தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்மை ஒப்பாக்கினது விசுவாசத்தினால. புது சிருஷ்டி எப்படி ஆனோம்? விசுவாசம் ஒரே காரணம். அப்போ இந்த விசுவாசத்தினாலதான் புது சிருஷ்டி பிழைப்பான். வேற வழியே இல்லை என்று அவர் சொல்லுகிறார். இந்த யோவான் அதிகாரத்துல விசுவாசத்தை பற்றி சொல்லுகிறதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. 11க்கு வாங்க. 11:40 என்ன சொல்றாரு பாருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you want to see the glory of God, no other condition. மோசேக்கு சொன்ன மாதிரி சொல்லல, தாவீதுக்கு சொன்ன மாதிரி சொல்லல. நமக்கு புதிய உடன்படிக்கையில சொல்லும் பொழுது மகிமையின் நம்பிக்கையாய் அவர் எனக்குள் விசுவாசித்த அந்த நாளிலே வந்து விட்டார். அவர் விசுவாசித்த நாளிலே அவருடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு என்னை நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி விட்டார். மகிமையின் ஆவியானவர் என்னில் வாசம் பண்ணுகிறார். அததான் இங்க என்ன சொல்றாரு? அந்த மகிமை வெளிப்பட வேண்டுமானால், எந்த மகிமை? அந்த மகிமை கூடாரத்தை அந்த சொல்லலங்க. இந்த மகிமை எப்பொழுதும் எனக்குள் உங்களுக்குள் இருக்கிற மகிமை, கிறிஸ்துவானவரின் மகிமை. அது வெளிப்பட தேவையெல்லாம் விசுவாசம் என்று சொல்லுகிறார். அங்க மகிமை எப்படி வெளிப்பட்டது? அவருக்குள் இருந்த மகிமை செத்தவனை உயிரோடு எழுப்பும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசித்தால். அவர் தனக்குள் இருந்த மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்தார். மரித்தவனை எழுப்புகிற மகிமை அது. கபோத். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மகிமை சொல்லுகிறார் விசுவாசிக்கிற ஒரே நிபந்தனை, நத்திங் எல்ஸ். உங்களுக்குள்ள உள்ளான சாயலை வெளியாக, அதான தேவ பக்தி, காட்லினஸ். காட்லியா காணப்பட ஒரே ஒண்ணுதான் தேவை. ஒன்னே ஒண்ணுதான் தேவை, விசுவாசம். அதை தான் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். அடுத்தது நேரா நீங்க 14:12க்கு வாங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நான் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன், வேற நிபந்தனையே சொல்லலங்க. whoever believes me, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவன் தேவனாக வாழ்வான், தேவ குமாரனாக வாழ்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லுகிறார். என்னங்க என்னங்க சொல்றாரு? தேவனாய் வாழ்வாய், ஒரே கண்டிஷன் விசுவாசம். விசுவாசத்திற்கு தேவையெல்லாம் இருதயத்துல தேவ வார்த்தையை பெற்றுக் கொள்வதுதான். நத்திங் எல்ஸ். வெரி சிம்பிள். அதை தான் நீங்க என்ன சொல்லுகிறாரு? நாம் இயேசுவாக உலகத்தில் பிரதிபலிக்க தேவையெல்லாம் ஒன்றே ஒன்று, விசுவாசம் என்று இங்க சொல்லுவதை பார்க்கிறோம். நீங்க அப்படியே வாங்க கடைசி 20ல என்ன சொல்றாரு பாருங்க. தோமாவுகிட்ட, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசம் காணாமல் விசுவாசிக்கிறது தான். வேதத்தின் விசுவாசம் கண்டு விசுவாசிப்பதல்ல, காணாமல். கண்டு விசுவாசத்தை அவிசுவாசம் 27ஆம் வசனத்திலே அவர் சொல்லிட்டார். 29ல தான் சொல்றாரு விசுவாசம் என்றால் காணாமல். அண்ணன் என்ன சொல்றாரு? பாக்கியவான்கள். அததான் லூக்கா 1:45 சொல்றாங்க. எலிசபெத் அம்மா மேரி அம்மாவை பார்த்து, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறாது. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்றால் அது நிறைவேறாது. அந்த வசனம் இருதயத்தில் தங்கி தரித்து, அந்த வசனத்தில் இருந்த விசுவாசம் வரும் பொழுதுதான், வெளிப்பாடு வரும் பொழுதுதான் அது நிறைவேறும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகர் அதுலதான் தவறாங்க. திரும்பவும் நான் சொல்றேன், இருதயத்தில் வசனம் இல்லை என்றால், வார்த்தை இல்லை என்றால், விசுவாசம் இல்லை என்றால், தேவனால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறாது. அததான் நான் பிளைண்ட் ஃபெய்த் என்ற. இல்லை என்றால் விசுவாசத்தின் ஆதாரமாகிய வார்த்தை இருதயத்தில் இல்லை, அந்த வெளிப்பாடு இருதயத்தில் இல்லை. ஆனா இவன் விசுவாசிக்கிறான். என்ன விசுவாசிக்கிறான்? இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். அது இருதயத்துல இல்லையே. அப்ப எப்படி அந்த வெளிப்பாடு, அந்த தேவ விசுவாசம் எனக்கு வரும்? அது பிளைண்ட் ஃபெய்த் இல்ல. இததான் ஆண்டவர் எனக்கு கற்று தந்தது. நான் சொல்றது 93ஆம் வருடம் நினைக்கிறேன். என் பையன் சிக்காயி, நான் ஏற்கனவே நிறைய சொல்றேன், நான் பின்னால வருகிற நாள்ல சொல்றேன். அப்போ ஆண்டவர் என்னோடு பேசுகிறாரு. டாக்டர்ஸ் வந்து முடிஞ்சு போச்சுன்றாங்க, ஹார்ட் irreparably டேமேஜ்னு. ஆண்டவர் என்னோடு கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையான்னு பேசுறாரு. நான் எங்க ஊழியர் தலைவர் எசேக்கியா கிட்ட போறேன். அவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு பிரதர், நான் தான் உன்னை குணமாக்கும் கர்த்தர், நீ ஊரு ஊரா அலையிறியப்பா அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்டேன் அன்னைக்கு, அண்ணன் நானும் இந்த கேள்விதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். அவர் பிசின் தைலம், அவர் தான் சுகமாக்குறவர், அவர் தான் பரிகாரி, நானும் விசுவாசிக்கிறேன். அப்பதான் இத சொன்னாங்க எனக்கு. என்ன இது? குருட்டு விசுவாசம் இல்ல தம்பி. விசுவாசித்தவளே பாக்கியவதி. எபிரேயர் 4:2 என்ன சொல்றது? அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால். அவங்களும் சுவிசேஷத்தை கேட்டாங்க, அவங்களுக்கும் சுவிசேஷம் தெரியும். யோசுவா காலத்தை தவிர்த்து மீதி 6 லட்சம் புருஷர்களுக்கு அங்க என்ன சொல்றாரு? ஆனா அவங்க ஒருத்தவங்க கூட தேவன் வாக்கு பண்ணினதை பெற்றுக்கொள்ளவில்லை, சுந்தரிக்கவில்லை. காரணம், விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். இங்க மரியாதை பற்றி சொல்லும் பொழுது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். விசுவாசத்தினாலே தேசங்களை சுதந்தரித்தார்கள். வரிசையில் பட்டியல போடுறாரு அங்க. எபிரேயர் 11, 28, 29, 30 வசனங்கள் அங்க வாசித்து பாருங்க. வரிசையா சொல்லி கொண்டு போவார் விசுவாசத்தினால. அப்போ பாருங்க, ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டா அவர் சாவரின் காட் எல்லாம் நடக்கும் என்று இல்ல. அததான் நான் சொல்ல வந்தேன் இன்னைக்கு. தேவையெல்லாம் மனிதன் பங்கிலே விசுவாசிக்க வேண்டும். நீங்க விசுவாசிக்கிறபடினால் அவர் எதையும் செய்ய போறது இல்லை. அதையும் சொல்லிடுறேன், உங்க விசுவாசமும் ஒன்னும் செய்ய போறது இல்லை. அவர் ஏற்கனவே செய்ததை விசுவாசிக்கிறோம். அதுதான் நம்ம எவ்வளவு சிம்பிள் பாருங்க. அவர் செய்தேன் என்று சொல்லுவதே விஷயம். அவர் சர்வத்தையும் அறிந்தவர், அவர் சர்வ வல்லவர். அவர் சொல்லுகிறார், இவைகளை உனக்கு கொடுத்து விட்டேன். சுகம் அவர் வியாதியாகி நமக்கு கொடுத்து விட்டேன்றாரு.
அது அவருடைய அறிவு, அவருடைய விசுவாசம். அதை நான் இருதயத்துக்குள்ள செலுத்தும் போது என்னுடைய அறிவாக, என்னுடைய விசுவாசமாகி ஒரு உறுதி நிச்சயம் வரும் பொழுது அதை பெற்று நான் உலகத்தில் அனுபவிக்கிறேன். அததான் இங்க சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் தேவர்களாக வாழ வேண்டுமானாலும் விசுவாசம். அப்படின்னா என்ன? ஆல் திங் பாசிபிள் லைஃப், எல்லாம் செய்யக்கூடும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எபிரேயர் 4:13 சொல்றார், எல்லாவற்றையும் செய்ய. எது? விசுவாசத்தினாலே. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுனாரு. நாம எதை செய்தாலும் அவர் செய்ததை விசுவாசிப்பதினால்தான் முடியும். இட் இஸ் நாட் பை மைட். அவர் செய்தது அதுதான் கிருபை. அதை விசுவாசிப்பதினால் தேவர்களாக நாம் வாழ முடியும். அப்படின்னா என்ன? எல்லாம் முடியும் என்ற தேவ விசுவாசத்தில் தேவனாக எல்லாம் முடிபவர்களாக வாழ்கிறோம். ஒன்றுமே எனக்கு கூடாது என்று இல்லை என்ற தேவனுடைய ஸ்தானத்தில் விசுவாசத்தினால் நாம் வாழ்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த இடத்திலே நான் சொன்னபடியே நடப்பதற்கு காரணம் இந்த விசுவாசம். அது மாத்திரமா சொல்றாரு, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ, மார்க் 11:24, எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதேதான் மத்தேயு 21:22 அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசம் என்ன பண்ணுதா? 100% whatever I say it will happen, whatever I ask it will be answered. யாருங்க? ஆண்டவர் சொல்றாரு. அங்க லாசரு கல்லறைக்கு முன்னால, எப்போதும் என் ஜெபத்தை தேவகுமாரன் அந்த இடத்துக்கு தாங்க உங்களை என்னைய வச்சிருக்காரு. இந்த விசுவாசம் ஒண்ணு நம்ம பெற்றுக்கொண்டோமானால், இயேசு லாசருவின் கல்லறையின் முன்பாக இருந்து எப்பொழுதும் என் ஜெபத்திற்கு நீர் பதிலளிக்கிறீர், இந்த உலக மக்களுக்காக நான் உமக்கு முன்பாக நன்றி சொல்லி இவைகளை சொல்கிறேன். அந்த இடம் லாசருவை எழுப்பினது போல மரித்தவனை உயிரோடு, அந்த விசுவாசம் தான் அந்த மகிமை, மரித்தவனை உயிரோடு எழுப்பினது. அததான் அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு வருகிறார். பாருங்க, விசுவாசம் நம்மை இந்த உலகத்தில் தேவர்களாக வாழ வைக்கிறது. அப்ப அதை நம்ம கற்று தேர வேண்டாமா? நான் சொன்னேன் என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் அன்னைக்கு நான் விசுவாசத்தை கற்றுக்கொண்டேன்னு. அன்னைக்குதான் அண்ணன் சொல்றாங்க, இத உங்களுடைய பாட்டு ஒண்ணு இருக்கு. அப்ப விசுவாசிக்கிறதுக்கு தான் சில காரியங்களை சொல்லும் பொழுது இந்த நீதிமொழிகள் 4:20-22 பிரகாரம் இந்த வார்த்தையை உள்ள அனுப்பணும்ல, உள்ள இருதயத்துக்குள்ள, அது இருதயத்துல போய் தங்கி தரிக்கணும்ல, அதை நான் காத்து கொள்ளணும்ல. அததான் சொல்றாரு நீதிமொழிகள் 4:20-22 வரைக்கும். அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஜீவனுமாம். எல்லாருக்கும் இல்லைங்க, எல்லாருக்கும் இல்ல. வார்த்தையிலே ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு, சுகம் இருக்கு. தேவ வல்லமையே தேவ வார்த்தை தான், எபிரேயர் 1:3 சொல்லுது. ஆனா அது எனக்கு உபயோகப்பட வேண்டுமானா நான் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கலன்னா அது பிரயோஜனப்படல, வீணா போச்சு. அது இருக்கு வல்லமை, வீணா போச்சு. நீங்க லூக்கா 5 பாத்தீங்கன்னா தேவனுடைய வல்லமை விளங்கினது 17 சொல்லுவாரு. ஆனா அங்க ஒருத்தன் தான் சுகத்தை பெறான். ஏன்? விசுவாசம். அங்க பெரும்பாலான ஸ்திரீ ஒருத்தி தான் சுகத்தை பெற. காரணம் என்ன? விசுவாசம். மற்றவங்க விசுவாசம் இல்லைனால பெறல. விசுவாசம் இல்லாமல் எதையாவது தேவனிடத்தில் பெறலாம் என்று நினையாதிருக்க கடவன் யாக்கோபு 1:6-7 சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரணது இல்லைங்க. உங்க எட்டர்னிட்டி, நித்தியத்தை நிர்ணயிப்பது உங்கள் விசுவாசம். நரக ஆக்கினையிலிருந்து விடுதலையாக்கி பரலோக வாழ்வை தருவது விசுவாசம். உலகத்திலே தேவனாக பரலோக வாழ்க்கை வாழ வைப்பது விசுவாசம். தேவர்களாக வாழ வைப்பது விசுவாசம். எவ்வளவு இருக்கு பாருங்க. உங்கள் உள்ளத்தில் இருந்து அநேகரை சுகமாக்கும் நதிகள் புறப்பட்டு அநேகரை சுகமாக்குபவர்கள், உயிரோடு எழுப்புபவர்கள், தேவ சாயலை உலகத்திற்கு காண்பித்து அவர்களை தேவனண்டை வழிநடத்துபவர்கள், எல்லாமே விசுவாசம்தான். அதனாலதான் என்ன சொல்றாரு? தேவன் மனிதனுக்கு நியமித்தவள். மனிதனை யாரு?
மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டியாகிய மனிதனுக்கு நியமித்த வழி விசுவாச வழி. 4 தடவை சொல்றாரு. ஆபகுக் 2:4 சொல்றாரு, ரோமர் 1:17 சொல்றாரு, கலாத்தியர் 3:11 சொல்றாரு, எபிரேயர் 10:31 விசுவாசத்தினாலே பிழைப்பான். God's ordained method for his children to live is by faith only, no other way. தெளிவாய் சொல்லுகிறார். ஒரே வழி, தேவன் நியமித்த வழி, அது விசுவாசம் ஒன்றுதான் என்று சொல்லுகிறார். வேற நிபந்தனையே இல்லை. அதுதாங்க விசுவாசத்தை குறித்து தேவன் சொல்லுகிற முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவரே இந்த யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் பார்த்தோம். நீங்க ஒவ்வொரு சுவிசேஷத்தையும் எடுத்து பாருங்க. அவர் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லுகிறார். நோ அதர் கண்டிஷன். ஒரே நிபந்தனை விசுவாசம். விசுவாசத்திற்கு ஒரே தேவை இருதயத்திலே தேவ வார்த்தை. வேற ஒண்ணுமே இல்லைங்க. சோ சிம்பிள் என்று சொல்லுகிறார். எப்படி? தேவர்களாக வாழ்கிற இடத்துக்கு நம்மை உயர்த்துகிறார். அப்ப யோசித்து பாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு வியாதியில சுகமா, இந்த கடன் ஐயா உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. நீங்க சொன்னது நடக்கும், நீங்க கேட்டது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாமே விசுவாசம். ஆனா இன்னைக்கு அதை விட்டுட்டாங்க. என்ன மாத்திட்டாங்க? எது நடக்குமோ நடக்கும். அவர் சர்வ வல்லவருங்க. அவர் செய்வாரு, செய்ய மாட்டாருங்க. நீ விசுவாசித்தாதான் செய்வேன்றாரு. விசுவாசத்துலதான் அதை பெற முடியுன்றாரு. விசுவாசம் ஒண்ணுதான் தேவைன்றாரு. வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியத்துவம். விசுவாசம். இந்த விசுவாசத்தை நாம் கற்று தேர வேண்டும். நான் இந்த வாரம் உங்களுக்கு முழுவதுமா இந்த சொன்ன காரியம் எல்லாம், இந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்ற ஒரு இடத்தை நீங்க வந்துட்டீங்கன்னா, அதை கற்றுக்கொள்ள உங்களை அறியாம ஒரு ஆவல் வரும். அதை கற்றுக்கொண்ட பிறகு அப்படிதான் நீங்க வாழ்வீங்க. அப்ப என்னதான் வாழ போறீங்க? பூமியிலே தேவர்களாக வாழ்வீர்கள். பிதாவுடைய ஆதி நோக்கம். ஆதாம் இழந்து போனானே, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், அந்த இடத்துக்கு வரும். அவருடைய கிரியைகளின் மேலெல்லாம் அவருக்கு அதிகாரம் கொடுத்தாண்டாரு. அந்த அதிகாரத்தில் நாம வாழுவோம். எல்லாமே விசுவாசம்தான். எல்லாமே விசுவாசம்தான். ஆரம்பம் முதல் முடிவு வரை விசுவாசம்தான். நான் தொடர்ந்து வருகிற நாட்களில் இந்த விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆண்டவருடைய வாயின் வார்த்தையிலிருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வேணா நிருபங்கள் ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஏன்? இது இருதயத்தில் ஆழமாக பதிய வேண்டும். அதை புரிந்து கொண்டவன், விசுவாசத்தை புரிந்து கொண்டவன், அறிந்து கொண்டவன் அதன்படி வாழ்வான். அந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா சாதாரண, ஆனா அது வெரி சிம்பிள். முதல்ல இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, தேவன் எதையுமே அவர் செய்ய நினைத்தபடினால செய்ய முடியாது. மனுஷனில ஒரு பங்கு இருக்கு, அவன் விசுவாசிக்க வேண்டும். அதை நன்றாக புரிந்து கொள்ளும். தேவன் மனிதன் பெற்றுக் கொள்வதெல்லாம் விசுவாசம். எல்லா காரியமுமே the greatest miracle to the least miracle விசுவாசம் தான். இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனிதனா வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நல்ல மனிதனாய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நல்ல தேவனாக வாழ்கிற வாழ்க்கை. அதுதான் நல்ல விசுவாசம், ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாசம். அதை நாம் கற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் இன்னும் ஆழமாக வேதத்தில் கற்று, அது எங்க இருதயத்துல ஒரு தனியாத ஆசை, வாஞ்ச, பசி உண்டாக விசுவாசத்திற்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்ய நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.